ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரியாக்ட் கான்செப்ட்ஸை தியரிட்டிக்கலாக பார்த்தாலுமே அந்த கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம அந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம காம்பனண்ட்டை வந்து ரீயூசபிளா நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனன்ட்லயும் நம்ம பிசினஸ் லாஜிக் ஏத்த மாதிரி எந்த ரியாக்ட் கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெயிட் கன்வெர்ட்டர் ஆப்பை தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ வெயிட் கன்வெர்ட்டர்னா என்னன்னா, இப்போ நீங்க கூகுள்ல வெயிட் கன்வெர்ட்டர்னு போத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா, ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு அவுட்புட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கிலோகிராம் இருக்கு. கிலோகிராம்ல இருந்து கிராமுக்கு மாத்தணும்னா 1 கேஜி வந்து 1000 கிராம்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டன்னை கிராமா மாத்தணும் அப்படின்னா 1, அதாவது E+6னா வந்து 1 கிராம் இன்டூ 10^6. ஸோ அதுதான் வந்து E+6ன்னு வருது. ஸோ இதே 1 டன்னை கிலோகிராம்ல மாத்தினோம்னா நமக்கு வந்து 1000 கிலோகிராம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வெயிட் கன்வெர்ட்டர் ஆப்பை தான் வந்து நம்ம ரியாக்ட்ல பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து டைனமிக்காக இருக்க போது. ஸோ நம்ம இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ண நமக்கு வந்து இதே மாதிரி அவுட்புட் வந்து டைனமிக்காக ரெண்டர் ஆகணும். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி வாங்க. ஸோ நம்ம ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்பை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் கமெண்ட் என்னன்னா npx கிரியேட் ரியாக்ட் ஆப். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்போட நேம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா npx create react app. ஸோ நான் இப்போ நம்மளோட ஆப்புக்கு என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா ரியாக்ட் வெயிட் கன்வெர்ட்டர். ஸோ நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களோட நெட்வொர்க் பேண்ட்வித்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இருக்க எல்லா டிபெண்டன்சியுமே வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஆப்பை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டருக்குள்ள போய்க்கணும். ஸோ ரியாக்ட் வெயிட் கன்வெர்ட்டர். ஸோ இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நான் வந்து விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வேற ஏதாவது எடிட்டர் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்பு. ஸோ இப்போ இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா npm ஸ்டார்ட். ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட் உங்களோட ஆப்பை வந்து பில்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000ல் நம்ம ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு பாய்லர் பிளேட் கோட் மாதிரி. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையில்லாத ஆப்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸில் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா வந்து இந்த index.js தான். ஸோ index.jsல இந்த ஆப்புன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட ஆப்பு. இங்கே தான் வந்து நம்மளோட சேஞ்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த app.jsல எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் const app வெல்கம் டு தமிழ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிஃபால்ட் ஆப். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த டைட்டில் மட்டும் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த logo.svg நமக்கு தேவையில்லை, இந்த index.css தேவையில்லை, இந்த app.csஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட app.jsல ஒரு இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு அவுட்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 2 செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்பனண்ட்டை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னன்னா காம்பனன்ட்ஸ்.
இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளார ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். வெயிட் கன்வெர்ட்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். வெயிட் கன்வெர்ட்டர். ஸோ ரியாக்டில் வந்து எப்போவுமே ஒரு காம்பனண்ட்டோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால வெயிட். ஸோ இது வந்து கேமல் கேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால வந்து வெயிட் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கு. டைப் நம்பர். இதே மாதிரி இன்னொரு இன்புட் பாக்ஸ் இருக்க போது அதுவும் டைப் நம்பர் தான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல இன்புட் வேல்யூ வரும். இதுல வந்து அவுட்புட் வேல்யூ வரும். அதே மாதிரி இந்த 2 செலக்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸுமே வந்து சேமா தான் இருக்க போகுது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து நம்ம செப்பரேட் காம்போனன்ட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணலாம்? நியூ ஃபைல் வெயிட் ஆப்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் வெயிட் ஆப்ஷன்ஸ். ரிட்டர்ன் செலக்ட் ஆப்ஷன். இப்போ நேம் என்ன கொடுக்க போறோம்? இப்போதைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 வெயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கிலோகிராம். ஸோ வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா அதே தான் இருக்கும். கிலோகிராம். டன். நெக்ஸ்ட் வந்து கிராம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல வந்து காம்போனண்ட்டை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெயிட் ஆப்ஷன்ஸ். நம்ம 2 இடத்துலையும் வந்து வெயிட் ஆப்ஷன்ஸ்னு வேணும். அந்த வெயிட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் கன்வெர்ட்டர். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்ல போயிட்டு நம்மளோட வெயிட் கன்வெர்ட்டர் ஆப்பை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆப் வந்து அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாட்டிக் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு வெயிட் ஆப்ஷன்ஸ் அதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஸ்டைலிங் கிரியேட் பண்ணிடலாம். என்னன்னா, இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட் அலைன்மெண்ட் மட்டும் இதே மாதிரி மேலே இன்புட் பாக்ஸ், கீழே வந்து செலக்ட் பாக்ஸ். ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து அப்படியே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கிளாஸ் நேம் கண்டெய்னர். ஸோ இது வந்து கிளாஸ் நேம் இன்புட், அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் அவுட்புட். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கண்டெய்னரை வந்து நம்ம சென்டர் அலைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டெய்னர் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ நம்ம ஹைட் வந்து 100 VH கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப் டாட் சிஎஸ்இ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். சிஎஸ்எஸ். ஓகே. ஸோ இப்போ சென்ட்ரல் லைன் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்புட் அவுட்புட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ இப்போ வந்து 2 கீழே வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மார்ஜின் 10 பிக்சல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்புட் வெயிட்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் வெயிட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம இன்புட்டை நம்ம இங்கே மட்டும்தான் வேல்யூ நம்ம டைப் பண்ண போகிறோம்.
பட் அவுட்புட் வந்து நம்ம எதுவும் டைப் பண்ண போகிற தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்புட்டை வந்து டிசேபிள் கொடுத்துடலாம். ஸோ டிசேபிள்னா என்னன்னா இங்கே வந்து யூசர் எதுவும் டைப் பண்ண முடியாது, ஜஸ்ட் வர்ற வேல்யூ மட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப்போட ஒரு பேசிக் யூஏ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு செலக்ட் பாக்ஸு, அதுக்கப்புறமேட்டு 2 இன்புட் பாக்ஸு. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்றோம்ல. ஸோ இது செலக்ட் பண்றப்ப நமக்கு வந்து அதாவது நம்ம ஸ்டேட்ல வந்து இந்த வேல்யூ செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் நான் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேனோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேல்யூ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த செலக்ட் பண்ற ஆப்ஷனை நம்ம ஸ்டேட்ல வந்து சேவ் பண்ணணும். ஸோ ரியாக்ட்ல நம்ம வேல்யூவை ஸ்டேட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்புட் வெயிட் செட் இன்புட் வெயிட். யூஸ் ஸ்டேட். ஸோ நான் இப்போ ஆக்சுவலாக விஎஸ் கோடில் இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கங்க இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்புட் வேல்யூக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூவாக நம்ம கிலோகிராமே கொடுத்துடலாம். ஸோ அதனால கிலோகிராம். அதே மாதிரி அவுட்புட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் கான்ஸ்ட் அவுட்புட் வெயிட் செட் அவுட்புட் வெயிட் யூஸ் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நீ என்ன பண்ண போறோம்னா கிலோகிராம் டு கிராம் நான் மாற்ற போகிறோம். ஸோ அதனால கிராம் கிட்ட நம்ம கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இன்புட் வெயிட்டும் இந்த அவுட்புட் வெயிட்டும் ஸ்டாட்டிக் அதாவது டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நாம இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வெயிட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு செலக்டட் டு இன்புட் வெயிட். அதாவது நம்மள இன்புட்ல இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் வெயிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்டர்ல இன்புட் வெயிட்டை வந்து அனுப்பிச்சிடலாம். இந்த வெயிட் ஆப்ஷன்ஸ் செகண்ட் வெயிட் ஆப்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டடுக்கு வந்து அவுட்புட் வெயிட்டை வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி இது ஒரு காம்பனண்ட் அதாவது வெயிட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது ஒரு காம்பனண்ட்டு. அந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை தான் வந்து ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த இன்புட் வெயிட் அவுட்புட் வெயிட்டை நம்ம ப்ராப்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டியாக இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி இந்த காம்பனண்ட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செலக்டட். ஸோ இந்த நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வந்து செலக்டட்னு அனுப்புகிறோம். ஸோ அதனால இங்கேயும் வந்து நம்ம செலக்டட்னு எடுக்கணும். சப்போஸ் நம்ம வேல்யூ வந்து வேற மாதிரி எடுக்கணும். அதாவது இப்போ சப்போஸ் இந்த செலக்டடுக்கு பதிலாக செலக்டட் ஆப்ஷன் அனுப்பிச்சோன்னா இங்கே வந்து நம்ம செலக்டட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா வேல்யூ செலக்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஜை ரீலோட் பண்ணாலுமே பை டிஃபால்ட் இங்கே கிராம்னு செலக்ட் ஆயிடுச்சு, இங்கே வந்து கிலோகிராம்னு செலக்ட் ஆயிடுச்சு. இதே நான் இங்கே போயிட்டு டிஃபால்ட் வேல்யூவை அவுட்புட்டில் நான் டன்னுன்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட ஆப்புக்கு வந்து இந்த அவுட்புட் ஆப்ஷன் வந்து டன்னுன்னு செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கஸ்டமைஸாக நம்ம என்ன வேல்யூ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் கேஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிலோகிராம் இருக்கு, இங்கே டன் இருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இங்கே வேல்யூ வந்து என்னன்னு கிடைக்குதுன்னா செலக்டர்ல வந்து எப்பவுமே வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கும் கிலோகிராம் தான் இருக்கு. ஸோ அந்த கிலோகிராம் வேல்யூவே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்டேட்ல வந்து இந்த வேல்யூவை மாற்றணும். ஸோ ஸ்டேட்ல இந்த வேல்யூ மாற்றினாதான் இந்த செலக்டட் ஆப்ஷனுக்கான வேல்யூ வந்து மாறும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆன் சேஞ்ச் ஆப்ஷன் வந்து ஹேண்டில் சேஞ்ச்.
ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்சுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வரும். அந்த ஈவெண்ட் வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செட் இன்புட் வெயிட் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டோட டார்கெட் வந்து அந்த ஈவெண்ட்டோட எலமெண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹேண்டில் சேஞ்ச் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் ஆப்ஷன்ஸில் நம்ம எப்படி நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செலக்ட்ல ஆன் சேஞ்ச் ஹேண்டில் சேஞ்ச். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செலக்ட்ல ஆன் சேஞ்சுங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்னா இந்த செலக்ட் பாக்ஸை நாம எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறோமோ ஸோ அப்போ வந்து இந்த ஈவெண்ட் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட் கால் ஆகிறப்ப நம்ம எதை கால் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டில் சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருது? நம்மளோட வெயிட் கன்வெர்ட்டர் ஆப்லேருந்து வருது. ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்சுக்கு இந்த ஈவெண்ட் வரும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்தனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் இன்புட் வெயிட்டை, அதாவது இந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம இன்புட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ண வேல்யூ வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து அப்டேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கிலோகிராம் இருக்கு, இப்போ நான் கிராம்னு சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட்ல வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸ்டேட்ல வேல்யூ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த செலக்டடோட வேல்யூ மாறும். ஸோ இந்த செலக்டட்ல வேல்யூ மாறினனையுமே வந்து நம்மளோட ஆப்ல வந்து இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து செட் ஆயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அவுட்புட் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த இடத்துல செட் இன்புட் வெயிட்டுக்கு பதிலாக செட் அவுட்புட் வெயிட். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட இந்த செலக்ட் பாக்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டுக்கு. ஸோ நம்ம இந்த இன்புட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இப்போ வந்து இப்போ 1 2 3 அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறப்ப, ஸோ டைப் பண்ணுறப்பயே நம்மளோட கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி நமக்கு வந்து இந்த அவுட்புட்டில் வந்து வேல்யூ என்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் வெயிட் செட் வெயிட் யூஸ் ஸ்டேட். ஸோ இந்த இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவை என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வெயிட் வேல்யூவை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸில் டைனமிக்காக ஒவ்வொரு டைமும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். எப்படி நம்ம இந்த ஹேண்டில் சேஞ்ச் கால் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் வெயிட் சேஞ்ச். என்ன பண்ண போகிறோம்? ஆன் சேஞ்ச் ஹேண்டில் வெயிட் சேஞ்ச். ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன வரப்போகுது? கான்ஸ்ட் வேல்யூ இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த வெயிட் இங்கே டைப் பண்ணுறப்ப நம்மளோடக்கு வந்து இந்த ஹேண்டில் வெயிட் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த என்ன இந்த பாக்ஸில் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்ம இ டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிச்சு. வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இன்புட் வெயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் வெயிட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இன்புட் வெயிட் டு அவுட்புட் வெயிட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம ஒரு யூட்டில் ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ ஃபைல் util.js. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கன்வெர்ட் கிலோ டு கிராம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிலோலேருந்து கிராமுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ கிலோவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிலோலேருந்து கிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா வேல்யூ இன்டூ 1000. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கிலோ டு டன். ஸோ கிலோலேருந்து டன்னுக்கு மாத்திரப்ப என்ன பண்ணா வேல்யூ டிவைடட் பை 1000.
ஸோ நெக்ஸ்ட் கன்வெர்ட் டன் டு கிலோ. டன்ல இருந்து கிலோக்கு மாத்துறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி வேல்யூ இன்டூ 1000. டன் டு கிராமுக்கு மாத்துறப்ப இன்டூ 10 பவர் 6. ஸோ நெக்ஸ்ட் கன்வெர்ட் கிராம் டு கிராம் டு கிலோகிராம். ஸோ டிவைடட் பை 1000. ஸோ நெக்ஸ்ட் கிராம் டு டன் கொடுக்குறப்ப என்னன்னா அதே மாதிரி டிவைடட் பை 10 பவர் 6. ஸோ நமக்கு வந்து இப்போ பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு யூட்டில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆனியும் ஃபர்ஸ்ட் செட் வெயிட் வெயிட் சாரி செட் வெயிட் ஆஃப் வேல்யூ. இப்போ யூஸர் டைப் பண்றப்ப இப்போ சப்போஸ் நான் ஒன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் டைப் பண்ணனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்வெர்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த அவுட்புட்ல வந்து வேல்யூவை ரெண்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் என்னன்னா நம்மளோட ஸ்டேட்ல ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகுது, இல்லைன்னா யூசர் ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. அந்த யூசர் ஆக்ஷனை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் மாதிரி யூஸ் எஃபெக்ட். ஸோ இந்த யூஸ் எஃபெக்டை வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்பப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த அரேல வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இப்போ நம்ம வேல்யூ வந்து ஸ்டேட்ல செட் பண்றோம். ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம இந்த வேல்யூ வந்து ஸ்டேட்ல செட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த யூஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த வெயிட்டுங்கிறத வந்து நம்ம ஒரு டிபெண்டன்சியா வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வெயிட் வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் வெயிட் வேல்யூ வர்றப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சுவிட்ச் கேஸ் கிரியேட் பண்ணிடலாம். சுவிட்ச் ட்ரூ கேஸ் என்ன அப்படின்னா இன்புட் வெயிட் டு கிலோகிராம். அதாவது இன்புட் கிலோகிராம்ல இருக்கு அண்ட் அவுட்புட் வெயிட் வந்து கிராம்ல இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் கன்வெர்ட் கிலோ டு கிராம். லெட் ரிசல்ட். ஸோ இப்போ என்ன பண்றோம், இன்புட் வெயிட் வந்து கிலோகிராம்ல இருக்கு, அவுட்புட் வெயிட் வந்து கிராம்ல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ரிசல்ட்டுக்கு வந்து கன்வெர்ட் கிலோ டு கிராம், அதாவது நம்ம கிலோல இருந்து கிராமுக்கு மாற்றணும். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல எக்ஸாம்பிளுக்கு இன்புட் வெயிட் கிலோகிராம்ல இருக்கு, அவுட்புட் வெயிட் வந்து டன்ல இருக்கு. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணோம்னா கன்வெர்ட் கிலோ டு டன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் நம்மளோட 6 கேஸ் இருக்கு, அந்த 6 கேஸ்க்கும் வந்து நம்ம எழுதிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டன் டு கிலோகிராம் கன்வெர்ட் டன் டு கிலோகிராம்.
டன் டு கிராம். கிராம் டு கிலோகிராம். கிராம் டு டன். ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த ரிசல்ட்ல வேல்யூ வந்துடும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த அவுட்புட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டுவே இருக்கு. ஸோ ஒன்று நம்ம இப்போ யூஸ் பண்ண மாதிரி இன்புட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி இதையும் ஒரு ஸ்டேட்ல வேல்யூ வச்சு அந்த ஸ்டேட் வேல்யூ வச்சு நம்ம இந்த வேல்யூவை அப்டேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு வே. இன்னொன்று வந்து நம்ம யூஸ் ரெஃபை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் இங்கே ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை வச்சு நம்ம எந்த ஆப்ரேஷனும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் வேல்யூ வந்து நம்ம காம்பனண்ட்டை வந்து ரீரெண்டர் பண்ண வைக்கும். பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல அவுட்புட்டை வந்து ரெண்டர் பண்ணுறப்ப வந்து நமக்கு அந்த யூஸ் கேஸ்க்கு நம்ம ஸ்டேட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து யூஸ் ரெஃப் ஹூக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்ட் அவுட்புட் ரெஃப் equal to யூஸ் ரெஃப். ஸோ யூஸ் ரெஃபும் இதே மாதிரி ஒரு ஹூக் தான். நம்ம யூஸ் ரெஃப்னு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த அவுட்புட் ரெஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த அவுட்புட்டுக்கு வந்து ரெஃப் ஈக்குவல் டு அவுட்புட் ரெஃப், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்ட் வேல்யூவை அவுட்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ நம்ம அவுட்புட் ரெஃப்ல வந்து என்ன இருக்கும்னா இந்த இன்புட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அவுட்புட் ரெஃப் டாட் கரண்ட் வந்து அந்த இன்புட் பாக்ஸ் கொடுத்துரும். அந்த வேல்யூக்கு வந்து நம்ம என்ன செட் பண்ணுறோம்னா நமக்கு இங்கே என்ன ரிசல்ட் வருதோ அந்த வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிலோலேருந்து டன்னுக்கு மாற்ற போகிறோம். என்ன பண்ணுறோம்? ஓகே, 1 கிலோ போட்டோம்னா வந்து 0 10^6. ஓகே, இங்கே வந்து செக் பண்ணலாம். கிலோ டு டன்னு. ஓகே, ஃபார்முலாவில் இதை தப்பு. கன்வெர்ட் டன் டு convert kilo to ton. Okay, kilo ton. இன்புட் வெயிட் வந்து கிலோ இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன வேல்யூ செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிலோ செட் ஆயிருக்கு, டன்னு செட் ஆயிருக்கு, வேல்யூ 1. ஸோ அப்போ வந்து இங்கே வரும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாதனால என்ன ஆகுது, நெக்ஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ கிலோ டு டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து 100 கொடுத்தேன்னா 100 கிலோகிராம்னா 0.1 டன். ஸோ 1000 கிலோகிராம்னா 1 டன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இங்கே வந்து டன்னுன்னு மாற்றுறோம். பட் ஆனால் இந்த வேல்யூ மாற்றினோனையுமே வந்துட்டு நமக்கு இங்கேயும் வந்து வேல்யூ அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம இந்த யூஸ் எஃபெக்டோட டிபெண்டன்சியில் என்ன கொடுத்துருக்கோம்னா வந்து வெயிட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே டைப் பண்ணுறப்ப என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும்தான் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த இன்புட் வெயிட் அவுட்புட் வெயிட்
ஸோ இதையுமே வந்து நம்ம டிபெண்டன்சியாக கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம்னா 0.001 வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து டன்னுக்கு மாற்றுறேன். ஓகே, ஏன் வரல டன்? ஓகே, டன் டு டன் கிராம். ஓகே, ஓகே. ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்புட் வெயிட் டன் இருக்கு, அவுட்புட் வெயிட்டும் டன் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷனும் சேமா இருந்ததுன்னா நம்ம எந்த வேல்யூமே இங்கே ரிட்டர்ன் பண்ணல. அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு வெயிட். ஸோ இது வந்து எட்ஜ் கேஸ். எட்ஜ் கேஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து அதாவது ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட்டும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டிஃபால்ட் கேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ கிராம் டு டன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து கிலோகிராம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த வெயிட் கன்வெர்ட்டர் ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ யூஸ் ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ யூஸ் எஃபெக்ட் வந்து நம்ம வெயிட் சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெஃப். ஸோ ரெஃப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டைனமிக்காக வந்து ஒரு எலமெண்ட்டோட வேல்யூவை அப்டேட் பண்ணுறது. ஸோ இதுவும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூணுமே வந்து 3 கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஆப்பில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3 வெயிட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதோட சோர்ஸ் கோடும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சோர்ஸ் கோடை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுட்டு இந்த ஹோல் ஆப்பையுமே வந்துட்டு நீங்களாக பில்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பில்ட் பண்ணுறப்ப ஏதாவது கொஷின்ஸு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்பை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.